அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. பூஜா குட்டி தான் சமைச்சிருக்காங்க. நமக்கு மட்டும் இல்ல, நம்மோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேருக்கும் சமைச்சிருக்காங்க பூஜா குட்டி. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க இன்னைக்கு. ஆமா, நல்லா சூப்பரா காய்கறி எல்லாம் போட்டு வெஜ் பிரியாணி பண்ணிருக்காங்க. டபுள் பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லா அருமையா பண்ணிருக்காங்க. நல்ல சோறு வெந்து வயசானவங்க சாப்பிடறதுக்கு ஏத்த மாதிரி அருமையா பண்ணிக்கிறாங்க. பட்டுக்குட்டி எத்தனை கேஜின்னு சொல்றீங்க? 3 கிலோ பண்ணிருக்காங்க. இந்த குண்டா ஃபுல்லா 3 கிலோ அரிசி பண்ணிருக்கிறோம். கரெக்டா அன்னைக்கு 2 கிலோ பண்ணோம் இல்லையா? 2 கிலோ பண்ணிட்டு தனியா நம்மளுக்கு பண்ணோம், குண்டாம் பிடிக்காதுன்னு. இந்த குண்டான் வந்து 3 கிலோ வேவுது, அதனால இதுலயே இன்னைக்கு பண்ணியாச்சு. எப்படி இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆமா, இங்க பாருங்க, டபுள் பீன்ஸ் செமையா பண்ணிக்கிது பூஜா குட்டி. அப்புறம் முட்டை, இதுதான் நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு 30 பேருக்கு வெளியே கொடுத்துட்டு நம்மளும் இதை தான் சாப்பிட போறோம். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நாங்க டீடைல் சென்ட் பண்றோம். பூஜா குட்டி வேற லெவல்ல சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு குடி வந்து சாப்பிடலாம். உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் போன வாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னு நினைக்கிறேன். ஆமா, பாட்டி வந்து அன்னைக்கு வந்து எங்க மாமியாரோட நினைவு நாள் அன்னைக்கு, அதனால அன்னைக்கு பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கு எந்த காரணமும் கிடையாது. நல்லபடியா இன்னும் இறைவன் நம்மள மென்மேலும் நல்லா வச்சுக்கணும். நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஒருவேளை சோறுன்றது அதுதான் போதும்னு சொல்றது. அதனாலதான் நாங்க அந்த சோறை கையில எடுத்திருக்கோம். இத பல வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப் சேனல் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வெளியே தெரியுது. அதுக்கு ஸ்டேட்டஸ் போடுவோம். எங்களுக்கு ஸ்டேட்டஸ் விரும்பிகள் நிறைய பேர் இருக்காங்க. எப்ப நீங்க ஊருக்கு போவீங்க, டூருக்கு போவீங்க, ஸ்டேட்டஸ் போடுங்கன்னு கேக்குறவங்களா இருக்காங்க. அப்புறம் அம்மா 3 நாள் வீடியோவை பார்க்கல, ஜாலியா கொஞ்சம் பிசினஸ் விஷயமா வெளியே போயிட்டு வந்தாங்க. மிஷின் வந்து பாக்குறதுக்காக தான் போயிருந்தோம். ட்ரையர், இந்த வத்தல் இதெல்லாம் வந்து வெயிலேயே நம்ப முடியல. நிறைய பேருக்கு நாங்க இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கோம். தாளிப்பு வடகம், அதுக்கப்புறம் வத்தல் எல்லாம் இல்லன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும். அதை இனிமேல் இல்லன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக போயிருக்கோம். அது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மிஷினா இருக்குது. ட்ரையரு நம்ம வாசப்படி உள்ளே நுழையாது போல இருக்குது. இன்னும் தேடிட்டு இருக்கிறோம். பாக்கலாம். நம்மளுக்கு காம்பேக்டா போல மருதமலை போனாங்க, சேலம் முத்துமலை முருகன் கோயில், நிறைய சப்ஸ்கிரைபர் செல்லங்கள் வந்து இருந்தாங்க. அவங்க எல்லாரும் வந்து அம்மா என்ன ஒரு வாட்டி செல்லம் சொல்லுங்க, தங்கம்னு சொல்லுங்க. நாங்க அப்புறம் இன்னும் ஒரு 4 பேர் பார்த்தோம். அவங்க வந்து லேடிஸ் எல்லாரும் வந்து கோயிலுக்கு வந்துட்டு போனாங்க முத்துமலையில. நாங்க பார்த்த எல்லாருக்கும் ஒரு ஹாய். அப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். வாழ்க வளத்துடன். கைஸ், இப்போ அம்மாவாக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பேக் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி, அக்கா வந்து முட்டை வச்சு கொடுக்குறாங்க, அம்மா வந்து சாப்பாடு போடுறாங்க. நான் வந்து வீடியோ எடுத்துட்டு அப்படியே அதை வந்து மூடிக்க போறேன். ஆமா, ஸோ பேக் பண்ணிட்டு நாங்கள் கடகடன்னு எடுத்துட்டு போய் கொடுத்துருவோம். கைஸ், நான் எடுத்துக்கிறேன். கடகடன்னு போடுறாமா, சுட சுட எடுத்துட்டு போய் கொடுப்போம். செம்ம டேஸ்டா இருக்கு, நல்லா அருமையா இருக்குது பட்டுக்குட்டியே. நான் இப்பதான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன், சூப்பரா இருந்துச்சு பூஜா. பையன் அரைச்சிக்கினே வேலையை பாக்குறான். கடகடன்னு பேக் பண்றாங்க. அப்பா இருந்தாருன்னா செம்மையா இந்த பேக் பண்ணிடுவாரு. அப்பா இல்லாத குறைய நீ தீர்ப்பாளர்களாம். நான் வந்து இந்த புளிசோறு, லெமன் சோறு பதிலாக ஏன் காய் சோறு தேர்ந்தெடுக்கிறேன்னா, அது எல்லாரும் நிறைய பேர் ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுத்துருவாங்க. காய் வந்து கொஞ்சம் கட் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். ஆனா உடம்புக்கு சத்து, சரிங்களா? நம்ம உடம்ப நம்ம பார்த்துப்போம், அவங்களையும் நம்ம தானே பார்த்துக்கணும். நம்மளால முடியும் போது இந்த மாதிரி நல்ல காய்கறி சோறு கொடுத்துடலாம். கொஞ்சம் சிரமம் தான் இருந்தாலும் கடகடன்னு பண்ணி கொடுத்துடலாம்.